நான் ஈரோட்ல இருந்து திருச்சி போறேன். நேம் பிரபாகரன். அவங்க திருச்சி வந்து ஈரோட்லயே கவுண்டர்ல டிக்கெட் கொடுத்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா கரூர்ல வந்து நின்று போச்சு. ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. பப்ளிக்கா ட்ரெயின் போகாதுன்னா ட்ரெயின் ஏன்னா சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, அது யாருக்குமே தெரியல. அப்புறம் எல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் எல்லாம் ட்ரெயின்ல தான் இருக்கோம் உள்ளுக்குள்ள. அப்புறம் தான் வெளியே வந்து என்ன எது ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டா ரெஸ்பான்ஸ் இல்லை. அவரு கேட்டா ஈரோட்ல தானே டிக்கெட் கொடுத்தாங்க, நீங்க அங்க போய் கேளுங்கன்றாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. கேட்டா ட்ரெயின் வந்து போவாது, இனிமேல் திருச்சியில வேலை நடக்கிறதுனால போவாது. இது மாதிரி மக்களை வந்து பாவம் நிறைய குழந்தை குட்டிகள் வச்சு அவதிப்படுறாங்க. கேட்டாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. மக்கள் வந்து குழந்தை மாற்று இது கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, 12 மணிக்கு ஒரு பாஸ்ட் ஏதோ வருது, அதுல போங்கன்றாங்க. இப்ப ஆயிடுச்சுங்களா, நாங்க வந்து ஒரு 1.5 மணிக்கு 11 மணிக்கு தான் வந்துச்சு. வந்தோம். அதுக்கப்புறமும் இன்ஃபர்மேஷன் 10:30க்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறமும் சொல்லவே இல்ல. ஹாஃப் அன் அவர் சமோசா விக்கிறவர் தான் வந்து எங்கள்கிட்ட சொன்னாரு ட்ரெயின் போகாது, கழட்டிட்டாங்க, பாலக்காடுக்கு மாத்தி விட்டாங்க. நான் யூடிஎஸ்ல தான் போட்டேன் டிக்கெட். அதுலயும் ஷோ பண்ணல. வேர் இஸ் மை ட்ரெயின்ல போட்டாலுமே என்ன காமிக்குதுன்னா அடுத்த ஸ்டேஷன் போற மாதிரி தான் காட்டுது. இன்னைக்கு வரைக்கும் அடுத்த ஸ்டேஷன் போற மாதிரி தான் காட்டுது. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கேட்டா அவர் எனக்கெல்லாம் தெரியாது, டிக்கெட் கவுண்டரை கேளுங்கன்றாரு. டிக்கெட் கவுண்டரை கேட்டா இவ்வளவு கேளுங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க, நாங்க எதுவும் போயிருவோம். ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. வந்தவன் இப்ப இங்கேயே தூங்கணும், கஷ்டப்படணும். குழந்தை குட்டி வச்சவங்க ஃபங்க்ஷன் போறாங்க. அவசரம் ஏறிட்டோம். அவங்க ஒரு கன்சியூமர் நம்பர் கொடுத்தாங்க சார், அது கால் பண்ணோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க நேத்தே சர்க்குலேட் பண்ணிட்டோம் எல்லா ஸ்டேஷனுக்கும், ஈரோடு டு கரூர் தான் இந்த ட்ரெயின் போகும், அதுக்கப்புறம் போகாது, மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் வந்து இன்ஃபர்மேஷனே வரலங்கிறாரு. ஆனா இவர் கொடுத்த நம்பர்ல பேசுறவர் வந்து ரெக்கார்டே வச்சிருக்கேன். அவர் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது தப்பு. நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. கம்ப்ளைண்ட் நம்பரையும் கொடுக்க மாட்டேன்றாங்க, அந்த புக்கையும் கொடுக்க மாட்டேன்றாங்க நம்ம எழுதுறதுக்கு. சரி கன்சியூமர் கோர்ட்ல போடுறதுனால அதையும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்ல எங்களுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அது அடுத்த ட்ரெயின் வரைக்கும் நான் 12:30க்கு மீட்டிங் போகணும் சார். எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு தொழில் இது ரீதியா எல்லாமே போறோம். இவ்வளவு பெரிய பப்ளிக் வச்சுட்டு வயசானவங்க இருக்கிறாங்க, குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு டைம் ஆயிடுச்சு வேற. இதெல்லாம் யாரு பொறுப்பு? கேட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை.